வணக்கம். இதில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, சாய்பாபாவை பற்றி எத்தனை புக்ஸ் வந்திருக்கு அப்படிங்கிறது அத்தியாயம் 2ல் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அதுதான் சொல்ல வரேன். ஞானேஸ்வர் மகராஜ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, பக்த விஜயம், பக்த லீலாம்ருத், சந்த லீலாம்ருத், சந்த விஜயம், அந்த மாதிரி புக்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, சரிங்களா? கவி கவி மகபதி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, அவர் பக்த லீலாமிருத், சந்த கதாமிருத் அப்படிங்கிற புக்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா, பக்த லீலாமிருத்தின் 31, 32, 33வது அத்தியாயங்களிலும், சந்த கதாமிருத்தின் 57வது அத்தியாயத்திலும் சாய்பாபாவின் சுவையான வாழ்க்கையும் அவரின் அறிவுரைகளும் நன்றாக சித்தரிக்கப்பட்டிருக்கின்றன அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? அதே மாதிரி பார்த்திங்கன்னா, அந்த சாய் லீலா சஞ்சிகைகளா அதில் தொகுப்பு 11, 12, 17 அதுலேயும் தனியாக இது சொல்லியிருக்காங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா, பாந்தாவை சேர்ந்த திருமதி சாவித்திரி பாய் ரகுநாத் டெண்டுல்கர் அப்படிங்கிறவங்க சாய்நாத் பஜன் மாலா அப்படிங்கிற ஒரு குட்டி புக்கு கொண்டு வந்திருக்காங்க. அதில் சாய்பாபாவுடைய நிறைய லீலாஸ் சொல்லியிருக்காங்க. தாஸ்கனு மகராஜ் நிறைய சாங்ஸ் பாபா மேலே பாடியிருக்காங்க. அவர் எழுதி பாடியிருக்காங்க. சரிங்களா? அப்புறம் பார்த்திங்கன்னா, குஜராத்தில் அமிதாஸ் பவானி மேதா சரிங்களா? அவங்க ஷிரடி சேர்ந்தவங்க. அவங்க பாபாவனுடைய நிறைய நிகழ்ச்சி சொல்லியிருக்காங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா தட்சிண பீஷா சன்ஸ்தானம் அப்படிங்கிறவங்க சாய்நாத் பிரபாவை சில பதிப்புக்கு செய்திருக்காங்க. சரிங்களா? ஓம் ஸ்ரீராம், ஜெய் ஸ்ரீராம்.